ஹாய் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு கஞ்சி தான் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா காஞ்சி நல்லா கொதி வரும்போது சத்து மாவு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அடைச்சிக்கோங்க. இந்த தண்ணி பதத்தில் எடுத்த மாதிரி இருக்கிற மாதிரி தண்ணி பேஸ்ட்டாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது அதை தூக்கி ஊற்றிடுங்க. கஞ்சி மாவு பாலோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூட சுகரெல்லாம் போட்டுக்கோங்க. பால் கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட சுகர் நம்ம தேவையான அளவுக்கு, ஏன்னா அதில் உங்களுக்கு வெல்லத்தூள் இருக்கும், வெல்லம் போட்டிருப்பாங்க அதில். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாலில் கொதிக்கும் போது நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பால் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து பால் ஊற்றிக்கலாம். இது ஆக்சுவலி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். அவ்வளோ சத்து மாவு இருக்குது. இதில் ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, வெள்ளைத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க, சோயா மாவு ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை மாவு அரைச்சிருக்காங்க, கேழ்வரகு கூட அதில் போட்டிருக்காங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மூலப்பொருட்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக இதையே மார்னிங் ட்ரிங்க் என்ன சொல்கிறது, நல்ல ஜூஸ் மாதிரியோ, ஜூஸு, டீ, காஃபி எல்லாமே தவிர்த்துருங்க. அதில் எதுவும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது வேஸ்ட் பண்ணாமல் இதை அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக தராங்க சத்துணவுலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.